நீ கடத்த போற குழந்தை பேரு யாழினி. குழந்தை ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்பவே எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விட்டுருந்தீங்கன்னா குழந்தைய நாங்க காப்பாத்திருப்போம். சயின்ஸ் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இந்த காலத்துல செய்வின பேய் பிசாசு இதெல்லாம் நம்பி குழந்தையோட லைஃபை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே. நாங்களும் உங்களை நம்பித்தான் குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தோம். எல்லா டெஸ்டையும் எடுத்து பார்த்து எந்த குறையும் இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. இத பாருங்க, இன்னைக்கு புதுசு புதுசா வியாதிங்க பரவிட்டு இருக்கு. டெஸ்ட் எடுத்த உடனே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும். இந்த கேஸை பத்தி நாங்களும் பல டாக்டரோட ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருந்தோம். அன்னைக்கு குழந்தைய பார்க்க ஸ்பெஷல் டாக்டர் வரதா இருந்தது. அவரை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிருந்தா இந்த கேஸ்ல ஏதாவது பாசிட்டிவா ரிப்போர்ட் கிடைச்சிருக்கும். சொல்ல சொல்ல கேட்காம அவசரப்பட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டீங்க. டாக்டர், இதுக்கெல்லாம் எங்க அம்மா தான் காரணம். காஷ்மோர பேய் குழந்தை உடம்புல இருந்து அவளை பாடா படுத்துது. இந்த காஸ்மோரா பேய் அது இதுன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க. இல்ல டாக்டர், அந்த பேய் எங்க கண்ணு முன்னாடி பாப்பா உடம்புக்குள்ள போறது நாங்க பார்த்தோம் டாக்டர். அது பேய் தானே பண்ணுச்சு. இங்க எதுக்கு கூட்டு வந்தீங்க? இத பாருங்க, உங்க மூட நம்பிக்கைலாம் தூக்கிட்டு போய் எங்கன்னா குப்பையில போடுங்க. இன்னைக்கு குழந்தை இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு நீங்க தான் காரணம். எங்களை மன்னிச்சிருங்க டாக்டர். உங்களை கடவுளா நினைச்சு கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்திருங்க ப்ளீஸ். நான் முயற்சி பண்றேம்மா. எந்த உயிரையும் காப்பாற்ற முடியாம போயிடக்கூடாதுன்னு தான் நாங்க முயற்சி பண்றோம். அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி. டாக்டர் சொல்றத நம்புறதா, மாந்திரிகன் சொல்றத நம்புறதா ஒன்னும் புரியலையே. கடவுளே, விதி விட்ட வழின்னு போக முடியலையம்மா. அனாதையா இருந்த குழந்தைய வளர்த்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நம்பி நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோமேமா. அம்மா, நாம கூட்டிட்டு வராம ஆசிரமத்திலே இருந்திருந்தாலாவது நல்லா இருந்திருப்பாள். மாமா, நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. இப்படி ஒரு பழிப்பாவும் நம்ம குடும்பத்துக்கு வராது மாமா. யாரு மாமா? உங்க அத்தை தாமா. சொல்லுமா. ஏங்க, குழந்தை எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? நான் என்னென்னமா சொல்றது, முயற்சி பண்றோம்னு டாக்டர் சொன்னாரு. வருத்தப்படாதீங்க. அதுக்குள்ள அந்த காத்ராவை கண்டுபிடிச்சிட்டா மாந்திரிகர் சொன்ன மாதிரி யாழினிக்கு எதுவுமே ஆகாது. தேடி போனவங்கிட்ட இருந்து எந்த தகவலும் இன்னும் கிடைக்கலம்மா. விதி விட்ட வழி. இதுக்கு மேல என்ன பண்றது வள்ளியம்மா? ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டோம். காலையில டாக்டர் என்ன சொல்றாருன்னு பாப்போம்மா. சரிங்க, வச்சிடுறேன். ஒரு நேரம் கஷ்டப்பட்டோம், ஒரு நேரம் சந்தோஷமா இருந்தோன்னு இல்ல. இப்படி விதி துரத்தி துரத்தி அடிச்சா நாங்க எங்கதான் போறது? கடவுளுக்கு எங்க விஷயத்துல கருணையே இல்லாம போச்சு.
மயக்கம் வருது. ஐயோ இங்க வேப்ப மரம் இருக்கு, நான் உட்கார்ந்துக்கிறேன். பையனால முடியலப்பா. என்னம்மா நீங்க? மணி ஆகுதுமா. மாப்பிள தாகமா இருக்கு மாப்பிள, என்னால முடியல மாப்பிள. போற வழியில ஏதாவது பாழுங்கடத்துல தள்ளி விட்டுற. அந்த காத்ராவை கண்டுபிடிச்ச உடனே தள்ளி விடுற. அதான் சரியா இருக்கும். வாங்க. சீக்கிரம் வாங்கம்மா, எழுந்திருங்கம்மா. வாங்க. எல்லாரும் பாக்குறாங்க வேற, வாங்க. போங்க, சீக்கிரம் போங்க. கட்டமா போட்டிருக்குது. இதுதான் அந்த பில்டிங்கா இருக்குமோ? அந்த பூச்சி இதத்தான் சொன்னானோ? உள்ள போய் பார்க்கலாம். அடே பேராண்டிகளா, இங்க வாங்க. வாங்கடா 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 செல்லங்களா. என்ன பாட்டி? என்ன பாட்டி? இப்படி வாங்கடா. வாங்கடா வாங்கடா. என்ன பாட்டி? இந்தாங்க சாக்லேட். இவனுக்கு கொடுங்க. பேராண்டிங்களா, இந்த வீட்ல யாழினின்னு ஒரு குழந்தை இருக்குதுல்ல? ஆமா, எங்க அக்கா தான். உங்க அக்கா உங்க கூட விளையாடலையா? இல்ல பாட்டி, அக்கா ரொம்ப பாவம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால யாழினி அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு நேத்து நைட்டே கூட்டு போயிட்டாங்க. அப்படியா? இன்னும் வரவே இல்ல பாட்டி. எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு தெரியலையே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பாட்டி, எதுக்கு அக்காவை கேக்குறீங்க? அது இல்ல, இந்த பக்கம் போகும்போது உங்களோட விளையாடிக்கிட்டு இருக்குமே அந்த பாப்பா, அதுக்குதான் கேட்டேன். பாட்டி, இன்னும் 2-3 நாள்ல வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்ப வாங்க. சரிடா பேராண்டி. பாட்டி, வரும்போது அக்காக்கும் சாக்லேட் வாங்கிட்டு வரணும். சரிப்பா, நான் வரட்டுமா? வாடா. என்ன இது? ஒன்னும் புரியலையே. காத்ரா அந்த குழந்தைய 22 மணி நேரத்துக்குள்ள கொண்டாட சொன்னாரு. குழந்தை ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வரல. இன்னும் 2-3 நாள் ஆகும்னு சொல்றான் அந்த பையன். என்ன பண்ணலாம்? வீட்டை பார்த்தா பெரிய வீடாத்தான் இருக்கு. சாதாரண ஆஸ்பத்திரியில எல்லாம் சேர்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஏரியாலேயே பணக்கார ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருப்பாங்க. பார்க்கலாம், எங்கேயாச்சும் போய் தேடி பார்ப்போம்.
இது ரொம்ப பசி எடுக்குது. ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. உங்கள ஏதாவது சொல்ல போறமா? இன்னும் 8 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள காத்ரா எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. இங்கேயே இருக்கமா மகாலட்சுமி. லட்சுமி பசிக்குது. நீ வாமா. முடிட்டு போங்க. டிரைவர் அண்ணா, என்னம்மா? அங்க ஒரு பழக்கடை இருக்குல்ல? ஆமா ஆமா அங்க போய் ஏதாவது சாப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. தம்பி என்னம்மா? இது எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபாயா? ஐஸ் போட்டாலும் அதானே? ஆமா. இது 60 ரூபா. 60 ரூபாயா? இதுவும் ஐஸ் போட்டாலும் அதானே? ஆமா. அப்ப இது? இதுவும் அதே வேலை தாம்மா. அப்ப இதுலயும் ஐஸ் போட்டுருங்க. எல்லாத்துலயும் ஐஸ் போட்டு 5 ஜூஸ் போடுங்க. சரிம்மா. சீக்கிரம் போடுங்க. ம். இத பிச்சு கொடுங்க. பிச்சு கொடுங்க. நீங்க ஜூஸ் போடுங்க. சரிம்மா. இதுவும் 60 ரூபாயா? எங்க இங்க காத்ராணி யாராவது இருக்காங்களா? இந்த ஓ சூனியம் அவரா? காக்கலாம்பட்டி சுடுகாட்டுல இருப்பார், போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப நன்றி. சரி. வா. எல்லாத்தையும் வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருக்கம்மா. போயிட்டு வரேன். பாய். அம்மா காசு கொடுத்துட்டு போமா. காசு கொடுத்துட்டு போங்க. காசா? ஐயோ மறந்தே போயிட்டேன். எவ்வளவு ஆச்சு? 500 ரூபாய் ஆச்சு. 500 ரூபாயா? ம். ஐஸ் எல்லாம் சேர்த்தா? ஆமாமா. ஐயோ ஐயோ தம்பி, ஆ? பர்ஸ வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் காசை தினமும் கொடுத்து போம்மா. இந்த ரோட் வழியா தான் வருவேன். அப்ப கொடுத்துட்டுமா? ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. வீட்ல இருந்து யாராவது ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. உட்காருங்க, நீங்க ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அது வரைக்கும் உட்காருங்க. ஐயோ உட்காருமா. என்னப்பா கடை வாசல்ல போய் உட்கார்ந்து. உட்காருமா. போனை போட்டு காசு எடுத்துட்டு வர சொல்லுமா. தம்பி எங்க பங்களா இங்க தான் முதல்ல இந்த இருக்கு. பார்சலை கொடுமா. ஐயோ, உட்காருமா. ஜூஸ் குடிச்சா காசு கொடுக்கணும்ல. மாப்ள மாப்ள லட்சுமி எங்கப்பா அவங்க? அந்த ஜூஸ் கடையில ஜூஸ் குடிக்க அதோ, அங்க போயிருக்காங்க. இருக்காங்க பாரு. கொஞ்சம் இருமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ இங்கே இரு. இங்க என்ன பசியா பண்ணிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஜூஸ குடிச்சிட்டு கொஞ்சம் பழம் வாங்கிக்கிட்டேன். நீங்க அதுக்கு காசை கொடுத்துருங்க. தலை எழுத்து. எவ்வளவுங்க ஆச்சு? 500 ரூபாய் ஆச்சு. இது 500 ரூபாயா? ஆமாங்க. 500 ரூபாய்க்கு அம்மா குடிச்சிங்க? ஃப்ரூட்ஸ் வேற வாங்கியிருக்காங்க. ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு காசை கேட்டா இல்லைங்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குனீங்களா? அது போகும்போது பசிக்கும்ல, அதான் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இந்த அம்மாவை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வரேன். இவங்கள வச்சு நான் என்ன சார் பண்றது? என்ன மாப்பிள்ள இப்படி என்ன வழி தெரியாத ஊர்ல விட்டுட்டு போறீங்களே? கொடுங்க மாப்பிள்ள, காசை கொடுங்க. உங்களோட எப்ப பார்த்தாலும் தொந்தரவா இருக்கு. இந்தாங்க, வந்து தொலைங்க. இருங்க, இந்த பையன் எடுத்து வரேன். ஐயோ. வர மாப்பிள்ள, இந்த வர சீக்கிரம் வாங்க. இருங்க மாப்பிள்ள. அட வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏறுங்க. சரியான ஏழரை. யாரு மாமா? லட்சுமி தாம்மா ஃபோன் என்னன்னு பண்றா. கேளுங்க மாமா. ஹலோ மாமா, நான் லக்ஷ்மி பேசுறேன். சொல்லுமா. அந்த காத்ராவை கண்டுபிடிச்சீங்களா இல்லையாம்மா? அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு மாமா. ஆ, அங்கதான் மாமா நாங்க போயிட்டு இருக்கோம். சரி பூஜை எப்படியாவது தடுத்து நிறுத்தி குழந்தைய காப்பாத்திடலாம் மாமா. சரிம்மா. இப்ப குழந்தை எப்படி இருக்கான்? குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. டாக்டரும் கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கண்டிப்பா கடவுள் நல்ல வழியை தான் மாமா காட்டுவாரு. நீங்க நம்பிக்கையோட இருங்க. சரிம்மா. அந்த படுபாவி எப்படியாவது பிடிக்குமா, விட்டுறாதீங்க. கண்டிப்பா மாமா, நாங்க பாத்துக்கிறோம். ஆ, வச்சிடுறேன் மாமா. சரிம்மா. மாமா என்னமா என்னாச்சு?
அந்த காத்துல இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்களா? நல்லதா போச்சு. இனிமே யாழினிக்கு இருக்கிற ஆபத்து போயிடும்ல மாமா. ஆமாமா. குழந்தையோட உடம்புல ஏதாவது முன்னேற்றம் தெரியுதுங்களா? எந்த முன்னேற்றமும் இல்லை சார். நேத்தியை விட இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்கா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்க முயற்சி பண்றோம். வரேன். என்ன மாமா, இவ அப்படியே தான் இருக்கா? ஒன்னும் ஆகாதம்மா. பாட்டிமா, பாட்டிமா, ஆ? எங்க போறீங்க? யார பார்க்கணும்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை பார்க்கணும். நீங்க என்ட்ரி போடாம டாக்டரை பார்க்க முடியாது. குழந்தையோட பேரு, வயசு, அட்ரஸ் சொல்லிட்டு போங்க. வாங்க, வந்து என்ட்ரி போட்டுட்டு போங்க. என்னத்த என்றியோ. பாப்பாவோட பேர் என்னம்மா? பேர் என்ன? கவிதா. வயசு? 6. எங்க இருந்து வர்றீங்க? நம்பர் 15, காசி குப்பம். காசி குப்பம். ஓகே, சரிம்மா, நீங்க உள்ள போங்க, டாக்டர் போய் பாருங்க. சரி.